ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே. காலிஃப்ளவர் பொட்டேட்டோ குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை, பூண்டு, தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இது ரெண்டுத்தையும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப வந்து வேக வச்சிடக்கூடாது. லைட்டாக தான் வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம எவ்வளோ காலிஃப்ளவர் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு வந்து வேகிற அளவுக்கு கிரன்ச்சியாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து மசாலா எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூள் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் வறுத்த பேன்லேயே வந்துட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு தக்காளி வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இப்போ எடுத்து வச்சுருந்த மசாலா வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.